கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு vlog எடிட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இல்லை, ஒன் டே ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. இது நேற்று மார்னிங்கில் எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு என்னென்னலாம் வந்து கொண்டு போயிருக்கான், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டவலு, லஞ்ச் பேக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே புதுசு புதுசாக இருக்கவும் பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. நம்மளோட ஸ்கூலுக்கு போனால் கூட இந்த ஐட்டம்லாம் வந்துட்டு புதுசு புதுசாக வாங்கியிருப்போன்றது ஞாபகமே இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால எப்படி சாப்பிடுவோம் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் தயிர் சாப்பாடே கிளறி வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸும் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. குளிக்க வைக்கும்போது கூட நான் பேசிகிட்டே தான் இருந்தேன். அழுகக்கூடாது, நீயா சாப்பிடணும், அம்மா வந்ததுக்கப்புறம் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு படிப்படியாக சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா சரிம்மா, ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும். நான் லஞ்ச் பேக்கை நான் பேக் பண்ணேன். அப்போ இருந்து எதுக்கு பேக் பண்ணுறேன்னு சொல்லி அழுக ஆரம்பித்தவன் தான் ஸ்கூல் வாசலில் போய் இறங்கவே மாட்டேன்ட்டான். ஒரு வழியாக அவனே கொஞ்சம் சமாதானமாகி உள்ளே போனான். உள்ளே போயிட்டு ரிட்டன் திரும்ப வந்து அழுதுகிட்டே வந்தார். அப்புறம் அவனோட ஐடி கார்டெலாம் வந்துட்டு பேக்கில் வச்சுருந்தோம். அது வந்து புதுசாக போகிறனால போட மாட்டேன்ட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி நம்ம லஞ்செலாம் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணது. அதுவே கரெக்டாக டைம் போயிடுச்சு. பாத்திரம் விளக்கி, துணி துவைச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக டைமும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு 2:30க்கு வந்து ஒரு 2:20க்குலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மா வந்து மெதுவாக நடப்பாங்க. ஸோ அதனால் வந்து முன்னாடியே கிளம்பியாச்சு. எல்லாம் லைன் பை லைனாக வரும்போதே பார்க்க அழகாக இருக்குது. குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது அந்த லைனாக வரான் பாருங்கள். ஒரு ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டு தரன்ட்டு வந்து லஞ்ச் பேக்கை இழுத்துக்கிட்டு வரான். அங்கவே வந்து நின்று பார்த்துட்டான். ஆல்ரெடி என் அம்மாவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னையை பார்த்தான். பார்த்ததான் அழுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அழுகவே இல்லை. சமத்தா போய் மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தந்தாப்படி அவன் லைன் பை லைனாக உட்காந்துட்டான். போகும்போது அழுதுகிட்டே போனான். அவனுக்கு ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா என்ன இதுன்னு கேட்டேன். ஸ்கூலு நல்லா இருந்துச்சா, ஜாலியாக இருந்துச்சா? ஸ்கூலுக்கு போகும்போதே வரும்போது உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் வந்துட்டு இப்போ பலசர் கடையில் எல்லா கடையிலுமே கிடைக்குதில்ல. ஸோ அது வாங்கி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு வாங்கி வச்சுட்டேன். டெய்லி ஒன்று கொடுப்போம், அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணோம் என்ன ஏதுன்னே தெரியல. இவ்வளோ அடம் முடிச்சு நமக்குலாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களா? என்ன மாதிரி யாரெல்லாம் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு? இல்லை நம்ம அப்பாலாம் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணுங்கள்.